Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே +2 மாணவி கொல்லப்பட்ட சம்பவத்தில் ஆறுதல் கூற வந்த திமுக எம்பி கனிமொழிக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாணவியின் பெற்றோர் உறவினர்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். +2 மாணவி கொலை வழக்கில் இதுவரை குற்றவாளி கண்டுபிடிக்கப்படவில்லை என கனிமொழியிடம் மாணவியின் உறவினர்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன், என்ன நடந்தது? வணக்கம் ராகப்பிரியா. தூத்துக்குடி மாவட்டம் குளத்தூர் அருகே வேடநத்தம் கிராமம் வடக்கு தெருவை சேர்ந்த விவசாயி சுப்புராஜ், இவரது மனைவி காளீஸ்வரி, இவர்களது 17 வயது மகள் குறுக்கு சாலை அரசு மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து தற்பொழுது அரசு பொதுத் தேர்வு எழுதி வந்தார். இந்த சூழ்நிலையில் கடந்த 10ஆம் தேதி மாலை 6 மணிக்கு வீட்டிலிருந்து சென்ற அவர் நீண்ட நேரமாகியும் வீட்டிற்கு திரும்பாததால் அவரது பெற்றோர்கள் அங்கு இருக்கக்கூடிய குளத்தூர் காவல் நிலையத்துக்கு சென்று புகார் மனு அளித்திருக்கிறார்கள். அங்கிருந்த போலீஸ்கார் பள்ளி மாணவி என்பதால் விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என்று அலைக்கழிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் மார்ச் 11ஆம் தேதி காலை விளாத்திக்குளம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் மார்ச் 11ஆம் தேதி மாலை வேடநத்தம் காட்டு பகுதியில் முகம் மற்றும் உடலில் பலத்த காயங்களுடன் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு மாணவி உயிரிழந்த சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. தகவல் அறிந்த போலீசார் சம்பவ இடத்துக்கு சேர்ந்து மாணவியின் சடலத்தை மீட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார்கள். இந்த சூழ்நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க 10 தனிப்படை போலீசார் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்டம் இருக்கக்கூடிய பல திமுக நிர்வாகிகள் பலர் சென்று பெற்றோரிடம் ஆறுதல் கூற சென்றிருக்கிறார்கள். இந்த சூழலில் தூத்துக்குடி எம்பி கனிமொழி கருணாநிதி அங்கு நேரில் சென்று பொதுமக்களிடம் அங்கு போராட்டம் நடத்தி வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் உயிரிழந்திருக்கக்கூடிய மாணவியின் உறவினர்கள் மற்றும் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூற சென்றிருக்கிறார். ஆனால் அங்கு கனிமொழியை முற்றுகையிட்டு கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் குற்றவாளியை தற்பொழுது வரை கண்டுபிடிக்காமல் போலீசார் அலட்சியம் காட்டி வருவதாகவும் பயங்கரமான ஒரு வாக்குவாதமானது நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக தூத்துக்குடி மாவட்டத்தில் அவ்வப்போது ஏற்பட்டு வரக்கூடிய இது போன்ற சம்பவங்களை காவல்துறை முறையாக கையாளவில்லை என்ற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்து தற்பொழுது தூத்துக்குடி எம்பி கனிமொழியை முற்றுகையிட்டு அந்த பொதுமக்கள் மிக ஆவேசமாக ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உயிரிழந்திருக்கக்கூடிய மாணவியின் உடலானது தற்போது பிரேத பரிசோதனை செய்யப்பட்டு அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்தால் மட்டுமே மாணவியின் உடலை பெற்றுக் கொள்வோம் என்று கூறி இன்று 3வது நாளாக அந்த பகுதி பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாமல் இருப்பதற்காக கூடுதல் போலீசாரும் பாதுகாப்பு பல ஈடுபட்டிருக்கிறாங்க. 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்து பயங்கரமாக கொலை தற்பொழுது போலீசாரும் அதிகாரிகள் ஈடுபட்டப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக அந்த பகுதியில் நிலவப்பட்டு வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல் இருப்பதற்காக போலீசார் அங்கு அதிகாரிகள் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. ராகப்பிரியா. விவரங்களுக்கு நன்றி சரவணன். +2 மாணவி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் பெற்றோர்களை சந்தித்து ஆறுதல் கூறுவதற்காக வந்த தூத்துக்குடி எம்பி கனிமொழியை மாணவியின் உறவினர்கள் முற்றுகையிட்ட காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஆமா